தீபாவளினா வெடி, பலகாரம், பட்டாசு எப்படி ஞாபகத்துக்கு வருதோ அதே மாதிரி தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு சீகக்காய் போட்டு குளிக்கிறதும் ஞாபகத்துக்கு வரும். இதுதான் பாரம்பரியமும் கூட. ஆனால் இப்போ நிறைய மாறி போச்சு. என் பாட்டிக்கு 82 வயசு ஆகுது. அந்த காலத்தில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அப்போல்லாம் எங்கள் ஷாம்பு சீகக்காய் மட்டும்தான்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் ரூட்ஸை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் ஆவது சீகக்காய் போட்டு தலை குளிக்கணும். ஒரிஜினல் சீகக்காய் ஹேர் கிளென்சரில் ஃபோமிங் ஏஜென்ட் இருக்காது. ஸ்கேல்போட ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இருக்காது. ப்ளஸ் எண்ணெய் பிசுபிசுப்பு நல்லாவே போகும். தண்ணியில் சீகக்காயை மிக்ஸ் பண்ணி குளிக்கிறத விட அரிசி கஞ்சில் மிக்ஸ் பண்ணி குளிச்சா எக்ஸ்ட்ரா கண்டிஷனர் கூட தேவைப்படாது. சீகக்காய் பொடியை சூஸ் பண்ணுறப்போ வெறும் சீகக்காய் மட்டும் இல்லாமல் பச்சைப்பயிறு, நெல்லிக்காய், பூந்தி கொட்டை, வேப்பலை, அரப்பு, மருதாணி இலை, எலுமிச்சத்தோல், செம்பருத்திப்பூ, அதோட இலை, அதிமதுரம், ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, மகிழம்பூ, பிரிங்ராஜ், கருவேப்பிலன்னு ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை நரேஷ் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்க காரிகை சீகக்காய் ஹேர் கிளென்சர் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு சீகக்காய் பவுடர் போட்டு முடி ட்ரை ஆகலைன்னா அது காரிகை சீகக்காய் ஹேர் கிளென்சர் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மென், விமென்னு 2 ஜெண்டரும் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள்.